ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லாஸ்ட் டைம் டெமோவில் ஃப்ரீயாக வந்து தையல் மிஷின் வந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு வந்து இதோட ஒரு ஃபுட் பெடலும் ஒரு சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபுட் பெடல் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து சார்ஜரும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. கனடாவில் வந்துட்டு நான் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆல்ட்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதில் வந்துட்டு ஸ்பீட் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருந்தது. நம்ம வந்து ஸ்லோவாக வேணுமா இல்லை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணுமா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருந்தது. எனக்கு வந்து இந்த மிஷின் கூடயே வந்துட்டு ஒரு 3 செட்டு நூல், அதுக்கப்புறம் 2 பாபின், அதுக்கப்புறம் வந்து ஊசி எல்லாமே வந்துட்டு இதோட ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நூலிலிருந்து வந்து பாபினில் வந்து எப்படி நூல் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் அந்த சின்ன ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, இது வழியே இது பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஒரு சுற்றிட்டோம்னா நம்ம கொஞ்சம் க்ரிப்புன்னு வந்து நல்லா டைட்டாக கிடைக்கும். நம்ம வந்து பாபினில் வந்து நூல் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஹோலில் வந்து இப்படி இது பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 டைட் பண்ணிவிட்டு அதில் வச்சு இப்படி லாக் பண்ணிட்டோம்னா அது நல்லா வந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிஷின் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு நூல் வந்து சுற்றிடும். ஸோ வந்து ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து பாபினில் வந்துட்டு நூல் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இது மூலியமாக. இப்போ வந்து பாபினில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நூல் சுற்றியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்துட்டு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நூல் சுற்றலான்னு பார்க்கலாம். நம்ம இதை வந்து நூல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதுக்கு வந்துட்டு பிங்க் கலர் வந்துட்டு நூல் வந்து யூஸ் பண்ணுறேங்க. கொஞ்சம் நல்லா கிளியராக நமக்கு தெரியும். அதில் போட்டுட்டு இதிலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எதில் வந்து போடணும், அதுக்கப்புறம் வந்து எதில் வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளேருந்து இது பண்ணி லைட்டாக வந்து அந்த ரோல் மாதிரி இருக்கும்ல சைடில், அதை வந்து வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணோன்னா அங்கே உள்ளேருந்து வந்து அந்த இது வந்து வெளில வரும். அப்போ நம்ம வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து நூலில் விட்டு வெளில எடுத்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து வந்து எந்த இதில் போகணும், ஃபஸ்ட்டு எதில் போகணும், செகண்டில் எதில் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஊசியில் வந்து நம்ம வந்து நூலை கோக்கிற மாதிரி இருக்கும். பக்கமாக விட்டு நம்ம வந்து பின்பக்கமாக வந்துட்டு நூலை வந்து எடுக்கணும். இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நீடலும் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து அதில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். ப்ளஸ் வந்து அங்கே வந்து லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து லைட் வேணும்னா லைட் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே ஈஸியாக ஆக்சசபிளாக தான் இருந்ததுங்க. இப்போ வந்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து பாபின் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ரோல் பண்ணியிருக்கிற பாபினை வந்து இந்த மாதிரி நூல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்மளை பார்த்து நூல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டைரெக்டாக உள்ளே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை பிடிச்சி லைட்டாக இழுத்தோம்னாவே போதும், நூல் வந்து பாபினுக்குள்ளே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். பார்த்திங்கன்னா வந்து நூலை லைட்டாக இப்படி இழுத்தோம்னா வந்து உள்ளேருந்து வந்து அந்த பாபினோட இதாகிடுச்சு பாருங்கள், நூல் வெளில வந்துருச்சு. அவ்வளோதான். இதிலே வந்து மெஷர்மெண்ட்டுக்கான வந்துட்டு ஒரு ஸ்கேல் மாதிரி சிறுசாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன கத்திரிக்கோல் மாதிரி வந்து மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு வேணுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வந்து என்ன மாதிரி ஸ்டிச் நமக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன் இப்போ நம்பர் 1 நம்பர் 2 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து தனித்தனியாக ஸ்டிச்சஸ் இருக்குது. இது வந்துட்டு அந்த பெடலை வந்து கீழே இது பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலேயே இருக்குது. ரொம்பவுமே ஈஸியாக ஆக்சசபிளாக இருந்தது. நமக்கு வேணுங்கிற இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கனடாவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்னாலுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்.
நம்ம இந்த மாதிரி ஒரு மிஷின் வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பிகினர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு எப்படி வந்து இப்போ ஸ்டிச் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கத்திரிக்கோல் சொன்ன பார்த்திங்களா, அந்த சிசருக்கு ஒரு சின்ன கட்டர் மாதிரி மேலே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவும். இது ரொம்பவுமே ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எங்கே வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ப்ளஸ் வந்து இதில் பேட்ரி ஆப்ஷனும் இருக்குது. நம்ம வந்து பேட்ரி யூஸ் பண்ணி வேணாலும் வந்து சார்ஜ் இல்லை கரண்ட் இல்லைன்னா பேட்ரி இருக்கும். அந்த பேட்ரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எங்கே வேணாலும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மிஷின் வந்து ரொம்பவுமே ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். ரொம்பவுமே யூஸ்ஃபுல் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.